அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக பாரதிய ஜனதாவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியும் இடம்பெற்றுள்ளது. மதுராந்தகத்தில் பிரதமர் பேசிய பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர், கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து காரில் வந்தனர். ஆனால் அவர்களை பொதுக்கூட்டம் நடந்த இடத்துக்குள் அனுமதிக்க போலீசார் மறுத்துவிட்டனர். இதனால் காரிலேயே உட்கார்ந்திருந்தனர். போலீசார் வேண்டுமென்றே தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா என்ற இரட்டை மனநிலையில் தான் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். நானும் கட்சி தலைவர் அஜய்களுடைய கட்சி தலைவரும் இன்றைக்கு மோடி அவருடைய இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தோம். ஆனால் போலீஸ் தேவையில்லாத ஒரு கட்டுப்பாட்டினால், அராஜகத்தால் இன்று நாங்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் 2:30 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் ஏதோ காரணம் காட்டி தாமதமாகிவிட்டது, நீங்கள் உள்ளே போக முடியாது என்று நிறுத்தி விட்டார்கள். ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய தோழமை கட்சி நண்பர்களாகிய மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்வேன். நண்பர்களே, நான் ஏற்கனவே வந்தேன். நான் இன்னும் தோழமை கட்சியில் தான் இருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் இதை ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி, இல்லை வேந்தர் இரட்டை எண்ணத்தில் இருக்கிறார் என்றும் தவறாக சொல்லிக்கொண்டு திசை திருப்ப வேண்டாம். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக அங்கம் வகிக்கிறீங்க. காவல்துறையின் இந்த செயல்பாடை என்ன கடுமையாக கண்டிக்கிறோம். ஒன்று நாங்கள் வந்த நேரத்துக்கு நாங்கள் பிரதமர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துருப்போம். ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை காட்டி எங்களை வெளியே நிறுத்தி வேடிக்கை பார்க்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய பண்பாடு. என்ன சொல்கிறது? பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்த இடத்துக்கு வெளியே கூட்டணி தலைவர் என்ற முறையில் பாரிவேந்தரின் படங்களும் இடம்பெற்றிருந்தன. பொதுக்கூட்டம் துவங்கி டிடிவி தினகரன் பேசும் வரை அங்கேயே காரில் இருந்த பாரிவேந்தர் இனியும் நிற்பது வீண் வேலை என நினைத்து சென்னைக்கு புறப்பட்டார்.